வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, வந்து விழுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அன்பானவர்களே, தீர்க்கதரிசியாக ஏசாயா இந்த இடத்துல நம்முடைய பலன், நம்முடைய பாதுகாவல், நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கிறது என்பதை அவர் இங்கு விவரிக்கும் பொழுது தேவனை பற்றி கொள்ளுகிற விதத்தை முதல் எடுத்து காண்பிக்கிறார். தேவனே, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால். யோபனுடைய வாழ்க்கையில சாத்தான் ஒரு சவாலை கொண்டு வந்தான். நீர் அவன் ஆசீர்வச்சிக்கிறீங்க, எவன் தான் உங்களுக்கு பயப்பட மாட்டான். நீங்க அவன் ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உங்க கையை எடுத்துட்டீங்கன்னா இனிமே யோபு உங்களுக்கு பயப்பட மாட்டான், உங்களை உறுதியா பிடிச்சுக்க மாட்டான், உங்களை சபிப்பான்னு சொன்னான். ஆனால் யோபு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தபடியினால்தான் எல்லாவற்றை இழந்த போதிலும் கூட முடிவிலே எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் பெற்று அவருடைய வாழ்க்கை சமாதானமாயிருந்தது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியாலே. இப்ப தேவன் என்ன செய்யறாரா? நீர் அவனை அல்லது நீர் அவளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உங்க சிந்தையாலே, என்னுடைய சிந்தையாலே நம்முடைய சமாதானத்தை நம்மளால பாதுகாக்க முடியாது. நம்முடைய சிந்தனையின் மேல் தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொள்கிற அந்த உறுதிக்கு தேவன் கொடுக்கிற கேடகம் நம்முடைய சிந்தையை சூழுகிற சமாதானம். அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை மோத வரும்பொழுதெல்லாம், கலக்கங்கள் உங்களை கலங்கடிக்க வரும்பொழுதெல்லாம், பிரியமான கண்ணீர் உங்களை நொறுக்கிறதான சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவர் தாமே உங்களுடைய சிந்தனையை அவருடைய சமாதானத்தினாலே அவர் மூடி பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமது நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, உம்மிடத்தில் இருக்கிற எங்களுடைய உறுதியை கேள்வி கேட்கிறதற்கு ஏதுவாக நிறைய குழப்பங்களும் நிறைய ஆண்டவரை வேதனைக்குரிய சம்பவங்கள் நேரிட்டாலும் உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனது உண்டானதினால் நீர் அவர்களுக்கு வேண்டிய பூரண சமாதானத்தை தருகிறவர். உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய பூரண சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் தமது ஜனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மைப்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே,
வந்து விழுவேன் உம் பாதத்திலே. God bless you, church. Have a blessed day.